வெல்கம் டு கலாஸ் பாட்ஷாலா. நமஸ்தே வித்யார்த்தியோம். இந்த வீடியோவில் நம்ம லேர்ன் பண்ணுறது மத்தியமா புக் ஹிந்தி பிரச்சார் வாகினி தோலேருந்து புக்கில் பேஜ் நம்பர் 81 கஹானி செக்ஷனில் 4th கஹானி மந்த்ரங்கிற கஹானி பார்க்குறோம். பேஜ் நம்பர் 81. இது எழுதுனது யாருன்னா ஸ்ரீ முன்ஷி பிரேம்சந்த் வந்து உபன்யாஸ் சம்ராட் அப்படின்னு ஹிந்தியில் பட்டம் வாங்கியிருக்காரு. அதாவது நாவல் கிங்குன்னு, எம்பரர் ஆஃப் நாவல்னு. அவர் ரொம்ப நிறைய சிறுகதைகள் கதைகள் எல்லாமே அவரோடது ரொம்ப ஃபேமஸ் ஹிந்தியில். ஸோ இந்த ஸ்டோரியும் அப்படிப்பட்ட ஒரு பிரசித்த கஹானி தான். ஸோ இதை பார்க்கலாம். பேஜ் நம்பர் 81 ஃபஸ்ட்டு பேராகிராஃப் பாருங்கள். संध्या का समय था, इवनिंग टाइम. डॉक्टर छड्डा गोल्फ खेलने के लिए तैयार हो रहे थे. டாக்டர் சட்டா வந்து கோல்ஃப் விளையாடுறதுக்காக தயாராகிட்டு இருந்தார், அதாவது ரெடி ஆகிட்டு இருந்தார். டாக்டரோட பேர் சட்டா. மோட்டர் துவார் கே சாம்னே கடி தி. அவருடைய வண்டி இருக்கு இல்லையா, கார் வந்து द्वार के सामने खड़ी थी, வாசலுக்கு முன்னால் நின்றுட்டு இருந்தது. दो आदमी एक डोली लिए आते दिखाई दिए. இரண்டு மனிதர்கள் வந்து ஒரு டோலி, ஒரு பல்லக்கு மாதிரி ஒரு இதை வச்சு ஆத்தே எடுத்துட்டு வந்துட்டே இருக்காங்க. திக்காயி தியே பார்வைக்கு தென்பட்டாங்க. டோலிக்கே பீச்சே அந்த பல்லக்குக்கு பின்னால ஏக் பூடா ஒரு வயதானவர் லாட்டி டேக்தா சலா ஆரஹாத்தா ஒரு தடியை வச்சுட்டு வந்துட்டு இருந்தார். டோலி ஔஷதாலயக்கே சாம்னே ஆக்கர் ருக்கை. டோலி அந்த வண்டி இருக்கு இல்லையா, அது வந்து இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு எதிரில், ஔஷதாலயம்னா ஹாஸ்பிட்டலுக்கு எதிரில் ஆக்கர் ருக்கை வந்து நின்னது. பூடே அந்த வயதானவர் இருக்கா இல்லையா, நே தீரே தீரே ஆக்கர் மெதுவாக வந்து துவார் பர் வாசல்ல படி ஹுயி சிக் சே ஜாங்கா அங்கே கிடந்த சிக் அப்படின்னா ஒரு மூங்கிலால் அந்த மாதிரிலாம் செஞ்ச ஒரு ஸ்க்ரீன் அப்படிங்கிற மாதிரி ஸ்க்ரீன், அந்த ஸ்க்ரீனில் எட்டி பார்க்குறது, ஜாங்கானா எட்டி பார்க்குறார். ஐசி சாஃப் சுத்தரி ஜமீன் பர், அப்படிப்பட்ட சாஃப் சுத்தரி க்ளீனான ஜமீன் பர் தரையில் பயிர் ரக்தே ஹுவே காலை வைக்கிறப்போ பய ஹோரஹாத்தா பயமாக இருந்தது. கி கோயி குடக் நா பைட்டே யாராவது ஏதாவது மிரட்டுவாங்களோ சொல்லுவாங்களோ அப்படின்னு பயமாக இருக்குது. ஏன்னா அப்படி ஒரு க்ளீனான ஒரு இடமா இருக்காங்க. டாக்டர் சாஹப்கோ கடே தேக்கர், டாக்டர் அங்கே நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டும் உசே குச் கஹனேக்கா சாஹஸ் நாகுவா, இவருக்கு வந்து குச் எதுவும் கஹனேக்கா சாஹஸ் நாகுவா சொல்கிறதுக்கு எதுவும் சொல்கிறதுக்கு சாஹஸ் நாகுவா தைரியம் வரல. डॉक्टर साहब ने चिक के अंदर से गरज कर कहा. डॉक्टर साहब டாக்டர் வந்து சிக்கு கே அந்தர் சே ஸ்க்ரீனுக்குள்ளே இருந்து கரஜ் கர் கஹா சத்தமாக மிரட்டலாக சொல்கிறார். கோன் ஹே கியா சாத்தா ஹே, யார் என்ன வேணும் அப்படிங்கிறார். அடுத்த பேராகிராஃப் பாருங்கள். பூடேனே ஹாத்து ஜோடுக்கர் கஹா. ஸோ இப்போ இந்த வயதானவர் சொல்கிறார், ஹுசூர் படா கரீப் ஆத்மி ஹோ. ஹுசூர்னா ஐயா, படா கரீப் ஆத்மி ஹோ ரொம்ப ஏழைப்பா நான். மேரா லட்கா கயி தின்சே என் பையன் ரொம்ப நாளா. டாக்டர் சாஹப்னே சிகார் ஜலாக்கர் ரஹா. டாக்டர் என்ன பண்ணார்னா சிகரெட்டை வந்து அவர் கொளுத்திக்கிட்டே சொல்கிறாரு. கல் சபேரே ஆவோ, நாளை காலையில் வா. கல் சபேரே ஹம் இஸ் வக்த் மரீஸோங்கோ நஹி தேக்தே, நாளைக்கு காலையில் வாப்பா. ஹம் இஸ் வக்த் நான் இந்த டைமில் மரீஸோங்கோ நஹி தேத்தி பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிறார். அடுத்த பேராகிராஃப் பாருங்க. பூடேனே குட்னே டேக்கர் ஜமீன் பர் சிர் ரக் தியா. அந்த வயதானவர் என்ன பண்ணார்னா குட்னே டேக்னா நீல் டவுன் மண்டிட்டு ஜமீன் பர் சிர் ரக் தியா தரையில் வந்து என்ன பண்ணார்னா தலையை வைக்கிறாரு, அதாவது குனிஞ்சி வணங்குறாரு. அவர் போலா சொல்கிறாரு, துஹாய் ஹே சர்க்கார் ஹே, நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படிலாம் சொல்கிறோம்ல அந்த மாதிரி. லட்கா மர் ஜாயேகா பையன் செத்துருவாங்க. 4 दिन से ஆங்கே நகி 4 நாளாக கண்ணு அப்படிங்கிறார். அடுத்த பேராகிராஃப் பாருங்க. டாக்டர் சட்டானே கலாயி பர் நசர் டாலி. உடனே இவர் என்ன பண்ணுறாருன்னா கலாயி பர் நசர் டாலின்னா கலாயின்னா ரிஸ்ட்டை பார்க்குறாரு, அதாவது மணி பார்க்குறாரு. கேவல் 10 மினிட் சமய் அவர் பாக்கித்தா. கேவல் ஒன்லி 10 மினிட் சமய் 10 மினிட்ஸ் தான் டைம் இருக்குது பாக்கித்தா, இன்னும் மீதி. அதாவது அவர் யூஸ்வலாக விளையாட போகிறதுக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பார் இல்லையா. கோல்ஃப் ஸ்டிக்
கூண்டி से उतारते हुए बोले கோல்ஃப் ஸ்டிக் எடுத்துகிட்டே சொல்கிறாரு, கல் சபேரே ஆவோ, கல் சபேரே, நாளைக்கு காலையில் வா, நாளைக்கு மார்னிங், ஏன் அமாரே கேள்னேக்கா சமயம், இது நான் வந்து விளையாடக்கூடிய நேரம் அப்படிங்கிறார். அடுத்த பேராகிராஃப் பாருங்க. பூடேனே பகடி உத்தார்க்கார். அந்த வயதான வந்து பகடின்னா தலையில் கட்டிட்டு இருப்பாங்கல்ல, அந்த தலைப்பாக மாதிரி, அதை எடுத்து வச்சுட்டு சவுக்கட் பர் ரகுதி, வாசல்ல வச்சுட்டாரு. அவர் ரோக்கர் போல அழுதுகிட்டே சொல்றாரு, ஹுசூர் ஐயா, ஏக் நிகால் தேக்லே, ஒரு பார்வை, நிகாஹ்னா ஒரு பார்வை பாருங்க, பஸ் ஏக் நிகாக், ஒரு தடவைங்க போதும், லட்கா ஹாத்ஸே சலா ஜாயேகா, பையன் கையை விட்டு போயிடுவாங்க. ஹுசூர் 7 லடுக்கோமே எஹி ஏக் பச் ரஹா ஹை ஹுசூர், 7 பசங்க, அதில் இவன் ஒருத்தன் தாங்க தப்பிச்சிருக்கான் அப்படிங்கிறார். ஹம் தோனோ ஆத்மி ரோ ரோக்கர் மர் ஜாயேங்கே, நாங்கள் 2 பேரும் அழுதழுதே செத்துருவோம். சர்க்கார் ஆப்கி படுத்தி ஹோய் தீன் பந்து, நீங்கள் நல்லா இருப்பீங்க, ஏழைங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு உதவுங்க அப்படிங்கிறார். அடுத்த பேராகிராஃப் பாருங்க. ஐசே உஜட் தேஹாதி யஹா பிராய ரோஜ் ஆயா கர்த்தே தி, இப்படிப்பட்ட உஜட்டுன்னா நாகரிகமற்ற, அதாவது ஆமாம், உஜட்டுன்னா அன்சிவிலைஸ்டாக இருக்கவங்க, தேஹாத்தின்னா கிராமத்தவங்கன்னு அர்த்தம். யஹா பிராய, இங்கே வந்து மோஸ்ட்லி ரோஜ் ஆயா கர்த்தே, டெய்லி வருவாங்க, இந்த மாதிரி மக்கள் நிறைய வருவாங்க அங்கே. டாக்டர் சாஹிப் உன்கே ஸ்வபாவசே கூபு பரிச்சித்தே, டாக்டர் வந்து அவர்களுடைய ஸ்வபாவம், அவங்களோட இயல்பு கூபு பரிச்சித்தே, நல்லா அவருக்கு தெரியும் உங்களோட இயல்பு. கோயி கித்தனாஹி குச்கஹே, யார் எவ்வளோ என்ன சொன்னாலும் பர்வே அப்பனே ஹீ ரட்டு லகாத்தே ஜாயங்க, அவங்க சொன்னதையே சொல்லிட்டு இருப்பாங்க. கிசிக்கு சுனேங்க நகி, யார் சொல்கிறதையும் அவங்க வந்து லிசன் பண்ண மாட்டாங்க. தீரே சே சிக் உட்டாயி, மெதுவாக ஸ்க்ரீன் எடுத்து பாஹர் நிக்கல்கர் மோட்டர் கீ தரஃப் சலே, வெளியே போய் அவர் பாட்டுக்கு அவர் கார் கிட்ட போகிறார். பூடா ஏ ககுத்தா ஹுவா உன்கே பீச்சே தௌடா, இந்த வயதானவன் அவங்க பின்னாடி சொல்லிகிட்டே ஓடி வர்றாரு. சர்க்கார் படா தர்ம ஹோகா, நல்லதா தர்மமாக போகும், நியாயமாக போகும். ஹுசூர் தயா கிஜி, கொஞ்சம் கருணை காட்டுங்க ஐயா. படா தீன் துக்கி ஹூ, நான் பாவப்பட்டவன் கொஞ்சம். சன்சார் மே கோயி அவுர் நஹி ஹே பாபுஜி, சன்சார் உலகத்தில் கோயி நஹி, வேறு யாருமே இல்லைங்க ஐயா அப்படின்னு சொல்கிறான். அடுத்த பேஜ் பாருங்க. மகர் டாக்டர் சாஹப் ने उसकी ओर मुंह फेर कर देखा तक नहीं, ஆனால் டாக்டர் வந்து அவனோட பக்கம் மூவ் ஃபேர்கர், முகத்தை கூட திரும்பி பார்க்கல. மோட்டர் பர் பைட்கர் போலே, வண்டியில் உட்காந்து சொல்கிறாரு, கல் சபேரே ஆனால் நாளைக்கு வாப்பா காலையில் அப்படிங்கிறார். அடுத்த பேராகிராஃப் பாருங்க. மோட்டர் சலிகை, வண்டி கிளம்பி போயிடுச்சு. பூடா கையி மினட் தக், அந்த வயதானவர் ரொம்ப நேரம் வரைக்கும் மூர்த்தி கி பாந்தி, சிலையாட்டம் நிஷல் கடாரக, அசைவே இல்லாமல் நிற்கிறார். சன்சார்மே ஐசே மனுஷ பி கேத்தே ஹே, உலகத்தில் ஐசே இப்படிப்பட்ட மனிதர்கள்லாம் இருக்காங்களா? ஜோ அப்பனே ஆமோத் பிரமோத் கே ஆகே கிசி கி ஜான்கி பி பர்வாக நை கர்த்தே, ஆமோத் பிரமோத்னா அவங்களோட ஒரு ஜாய்க்காக கிசி கி ஜான்னா உயிர், யாரோட உயிரை கூட பர்வாக் நை கர்த்தே, கேர் பண்ணுறது கிடையாது. ஷாயத் மேபி இஸ்கா உசே அபு பி விஸ்வாஸ் நா ஆத்தா தா, இன்னும் கூட அவனுக்கு அதை நம்ப முடியல. விஸ்வாஸ்னா நம்பிக்கை. சபிய சன்சார் இத்தனா நிர்மம், சபியனா சிவிலைஸ்டு நாகரீகம் அடைஞ்ச இந்த உலகம் இவ்வளவு நிர்மம், அன்பில்லாமல், இத்தனா கட்டோர், இவ்வளோ கடுமையா. இஸ்கா ஐசா மர்மபேதி அனுபவம் அபுத்தக் நான் ஹுவாத்தா, மர்மபேதினா ரொம்ப அவருக்கு அந்த வழி தரும் அனுபவமாக, பெயின்ஃபுல்லாக இருக்குது, அது ரொம்ப ரொம்ப ஹர்ட் பண்ணுது அவரை. இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் அவருக்கு கிடைச்சதே இல்லை. ஓ உஸ் புராணே ஜமானேக்கே ஜீவோமே தா, இன்னும் புராண ஜமானா பழைய காலம், அந்த பழைய காலத்து ஆளுங்களாக இருக்கார் அவர். எப்படி ஜோ லகி ஹுயி ஆகு கோ புஜானே, லகி ஹுயி ஆகுன்னா ஒரு நெருப்பு பற்றிக்கிட்டா அணைக்கிறது. முர்தோங்கோ கந்தா தேனே, செத்து போனவங்க ஒரு டெட் பாடி, முர்தான டெட் பாடி, அதை தோளோட தோல் சேர்ந்து தூக்கிறது. किसी के चप्पर को उठाने और किसी कलो को शांत करने के लिए, किसी कलो को शांत, ஏதாவது ஒரு கலகத்தை அமைதிப்படுத்துறது, சதைவ தயாராக, எப்படிப்பட்ட எந்த ஒரு உதவியாக இருந்தாலும் செய்யறதுக்கு ரெடியாக இருந்த காலகட்டம், அப்படிப்பட்ட மக்களை சேர்ந்தவர் அவர். அடுத்த பேராகிராஃப் பாருங்க. உசி ராத், அதே இரவுல உஸ்கா ஹன்ஸ்தா கேல்தா 7 साल का பாலக், அவருடைய ஹன்ஸ்தா கேல்தா விளையாடிக்கிட்டு நல்லா சிரிச்சுக்கிட்டு இருந்த 7 साल का பாலக், அந்த 7 வயசு பையன், அப்படி பால் லீலா சமாப்த கருக்கே, பால் லீலானா அந்த சிறு பாலக்குன்றோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த சிறுவர்களோட அந்த விளையாட்டு பால் லீலா
கிருஷ்ணனோட பால்யலான்னு சொல்லுவோம்ல, அந்த விளையாட்டுத்தனம், அந்த வயசுக்குரிய அந்த விளையாட்டுத்தனங்கள்லாம் இருக்கு இல்லையா, சமாப்த கர்க்கே அதெல்லாம் முடிச்சுக்கிட்டு இஸ் சன்சார் சே சிதார் கயா, இந்த உலகத்திலிருந்து விடைபெற்று போயிட்டான். बूढ़े माँ बाप के जीवन का यही एक आधार था. बूढ़े माँ बाप வயதான தாய் தந்தையோடைய வாழ்க்கையோடைய यही एक आधार था. இவன் தான் ஒரு ஆதாரமாக அவங்களுக்கு இருந்தான். இசி கா முh தேக்கர் ஜீத்தே தே, இவனுடைய முகத்தை பார்த்து தான் அவங்க ஜீத்தே தே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இஸ் தீபக் கே புஜ்தே ஹி, இந்த விளக்கு அணைஞ்சதும் ஜீவன் கி அந்தேரி ராத் பாய் பாய் கர்னே லகி, இப்போ அந்த விளக்கு அணைஞ்சதுன்னே வாழ்க்கை அப்படிங்கிற அந்த இருள் தான் அவங்களுக்கு முழுமையாக இனிமேல் இருக்க போகுது வாழ்க்கையில். புடாப்பேக்கு விஷால் மமதா, அந்த புடாப்பேன்னா அந்த ஓல்டேஜ், அந்த ஓல்டேஜோட விஷால் மமதா, அந்த எவ்வளோ நிறைய அன்பு வச்சுருந்தாங்க இல்லையா அந்த குழந்தை மேலே. டூட்டே ஹுவே ஹிருதயசே நிக்கல்கர், அந்த மனசு உடஞ்சிருக்காங்க அவங்க. அவங்க மனசுல இருந்து அந்த அன்பெல்லாம் போயிட்டு, அந்த கார் ஆர்த்து ஸ்வர்சே ரோனிலகி, அந்த கார் இருள் துன்பம் அவங்களுக்கு வந்து ஒரு அந்த அந்த துன்பம் தான் ஒரு குரல் எடுத்து அழுகுதான், அவங்களுடைய வேதனையை சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டோரி ரொம்ப டச்சிங்கான ஒரு ஸ்டோரி தான், ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் அடுத்த பார்ட்டு அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். சதன்யவாத் आपकी अध्यापिका कला. மறக்காமல் எல்லோரும் கலாஸ் பாட்ஷாலா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.